ஒரு பொண்ணு ரொம்ப வேகமாக நடு ரோட்டில் ஓடிட்டுருக்கா. அவளை துரத்திட்டு 6 பசங்க பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்காங்க. அவளை திரும்பி திரும்பி அவள் பார்த்துக்கிட்டே ஓடிட்டுருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே தவறி கீழே விழுந்துடுறா. அதில் ஒரு பையன் அந்த பொண்ணு முடியை பிடிச்சி நிற்க வைக்கிறான். என்னடி எங்களுக்கே தண்ணி கட்டிட்டு ஓடிடலான்னு பார்த்தியோ, மரியாதையாக கோஆப்ரேட் பண்ணுன்னு வை, ஈஸியாக முடிஞ்சிடும். அதை விட்டுட்டு ஏதாவது சில்மிஷா வேலை பார்க்கணுன்னு நினச்ச உன் நிலமை நீ நடக்கிறத விட மோசமாகிடும், பார்த்துக்கோ. அண்ணா அண்ணா விட்டுடுங்கண்ணா, விட்டுடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, வலிக்குதுண்ணா ப்ளீஸ் விட்டுருங்கண்ணா. நான் யார்கிட்டையும் எதுவுமே சொல்ல மாட்டேன், விட்டுருங்க. சொல்லாமல் கொள்ளாமல் இந்த ஊரை விட்டே போகிறேண்ணா, விட்டுருங்கண்ணா, வலிக்குது. ஐயோ பாப்பா, உனக்கு வாயில் சொன்னால் பத்தது போலையே, மூடிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறோம். அங்கே ஆப்போசிட்டில் ஒரு பிளாக் போர்ச்சி கார் நிற்கிது. லைட் மட்டும் பிளிங்காய் நிற்கிது. உள்ளே வந்து ஒரு ஆள் உட்காந்து கால் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ கால் பேசி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்போது இந்த பொண்ணு, சார் சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு கத்துறா. அதுக்கு அந்த பசங்களும் சேர்ந்து அவள் வாயை போத்தி இழுத்துட்டு போய் பின்னாடி வந்து அவள் ஷாலை வச்சு அவள் கையெல்லாம் கட்டி வாயெல்லாம் போத்தி நிற்க வச்சுட்டாங்க. அந்த காரில் இந்த பர்சன் இவங்க கத்துற சவுண்டு அழுகிற சவுண்டெல்லாம் கேட்டு வெளியே வந்து நின்று பார்க்குறாரு. செம்ம மாசா கெத்தா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் வெல்வெட் சூட்டோட மேன் ஃபார் மேன்லினஸ் மாதிரி வந்து நிற்கிறாரு. அவனை பார்த்து அந்த பசங்களுக்கெல்லாம் அள்ளு விட்டுருச்சு. டேய் ஜங்கு கண்ணாடா டேய். அப்போ இங்கே என்னடா பண்ணுறீங்க, நைட் டைமில் இங்கே என்ன வேலை உங்களுக்கு, கும்பலாக சேர்ந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா பசங்க கூட பார்ட்டி முடிச்சுட்டு வந்தோண்ணா, இப்போ தான் வந்துட்டு இருந்தோம், வீட்டுக்கு போயிட்டு தான் இருக்கோம். சரி சரி சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேருங்கடா அப்படின்னு கொஞ்சம் தூரம் தான் நடந்து போயிருப்பாரு. திரும்பி நின்று, ஆமாம் ஒரு பொண்ணு கத்துற சவுண்டு கேட்டுச்சு, என்ன கதை? அண்ணா அது வந்துண்ணா, சொல்லுங்கடா என்ன கதை அப்படின்னு கண்ணை லோட் பண்ணிக்கிட்டே கேட்குறாரு. ஒன்றும் இல்லைண்ணா, சொல்லிடுறோம். வர வழியில் ஒரு பொண்ணை பார்த்தோன்னா நின்று தானா சூடித்து விட்டுட்டான், அவளை துரத்திட்டு தானே இங்கே வந்தோம். என்னடா வேலை அதெல்லாம், பொம்பளை மேலே கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா டஷ் பசங்களா? சரி எவன்டா அந்த பொண்ணு தூக்க சொன்னது அப்படின்னு கிட்ட வராரு. அதில் ஒரு பையன் லின்னுன்ற பையனை கை காட்டி விட்டுறான். ஜேகே டக்குன்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அந்த லின் மண்டேலோ ஹெட் ஷாட்டு. வேறு யாருக்கெல்லாம்டா அந்த பொண்ணு வேணும்? வேணாண்ணா, அவன் சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்தோம், அவன் சொன்னால் நாங்கள் வந்தோம் அப்படின்னு பயத்தில் கதறான். எங்கே அவ? அந்த பசங்களும் அவங்கள அந்த பொண்ணை வந்து முன்னாடி தள்ளுறாங்க. வாயில் கையிலலாம் அவங்க அந்த பொண்ணு வாயில் கையிலலாம் துப்பட்டா கட்டியிருக்கு. ஸோ வந்து அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அவுத்தும் விட்டுறாங்க. நீங்கள் ரொம்ப காஸ்ட் பண்ணுற அந்த பொண்ணு செம்மையாக எறும்புறா. சார் ப்ளீஸ் சார், இவங்ககிட்டேருந்து எப்படியாவது எனக்கு காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுங்க சார், ப்ளீஸ் சார். ரொம்ப தூரத்துலேருந்து துரத்திட்டு வராங்க சார். நான் இப்போதான் இந்த ஊருக்கே வரேன், ப்ளீஸ் சார் காப்பாற்றி கூட்டிகிட்டு போங்க சார். இது என்ன இடம் என்ன பிளேஸ்ன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறா. போங்கடா போங்கன்னு சொன்னேன் அப்படின்னு வானத்தை பார்த்து ஒரு ஷாட்டு. அந்த பொண்ணை கூப்பிட்டு காரில் உட்கார வைக்கிறாரு. அவரும் டிரைவர் சீட்டில் போட்டு உட்காந்துட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு. அப்படியே ஸ்லோவாக அந்த டிரைவ் போகுது. உன் பேர் என்ன? பயன். இந்த நடு ராத்திரியில் வெளியில் என்னடி வேலை உனக்கு? வீட்டுக்கு நேரத்தில் போக தெரியாதா உன்னால்? அது இல்லை சார், நான் இப்போ தான் இங்கே லேண்ட் ஆனேன். சூட்கேஸ் பட் நான் வேலை பார்க்க வந்த கம்பெனி கால் ஆஃப் லெட்டர்லேருந்து நான் தங்க போகிற
வீட்டோட அட்ரஸ் வரையும் எல்லாம் அந்த பேக்கில் தான் இருந்துச்சு. அது எல்லாம் நான் ஓடி வர அங்கங்கே விட்டுட்டேன். எனக்கு இப்போ எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு புரியல சார். லிட்ரலி செத்துடலாம் போல இருக்கு எனக்கு. சாவறதுக்கு ஏண்டி ஓடினேன்? அவனுங்க கிட்ட மாட்டேன்னா அவனுங்களே தன்னாலும் ஒன்று கொண்டிருப்பானுங்களே. ஒருத்தனும் மனுஷங்க இல்லை, மிருகம். ஒன்றை விட இல்லைடா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே ஜேகேவை பார்க்குறீங்க. செத்தாலும் மானத்தோட சாகணும் சார். இப்படி கண்டவன்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு உயிர் வாழணும்னு அவசியம் இல்லை, சாகணுன்ற அவசியமும் இல்லை. அதுதான் ஒன்று. நீங்கள் இப்படி சொன்னதும் ஜேகே உங்களே பார்க்குறாரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் உன்னை இப்போ எங்கே விடணும்? நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. என்னை ஏதாவது ஹோமில் விட்டுருங்க சார் ப்ளீஸ். இப்போதைக்கு நான் சேஃபாக ஒரு இடத்துல இருந்தால் போதும். என் நாலேஜ் வச்சு எங்கேயாவது ஒரு வேலை தேடிப்பேன். எனக்கு அந்த தைரியமும் இருக்குது. செத்து விடுறீங்களா? இந்த டைமில் எங்கேடி ஹோம் இருக்கும்? வேணும்னா எனக்கு கூட வா, நைட்டுக்கு மட்டும். வாட்? என்ன மீன் பண்ணுறீங்க சார்? எச்சி, என் வீட்டுக்கு இன்றைக்கி நைட்டு தங்கிக்கோ, நாளைக்கு மார்னிங் மற்றதை பார்த்துக்கணும். உடனே நீங்கள் ஓவர் எக்ஸிபேட் பண்ணிக்காத, ஏன்னா ஓகேவா? அப்படின்னு ஹெட் பண்ணுறீங்க. ஜேகே அவங்கள அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு பீச் ஹவுஸ் மாதிரி இருக்குது, ஒரு பிக்கஸ்ட் அப்பார்ட்மெண்ட். பீச் ஃபுல்லாக, பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பீச்சோட சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. அவ்வளோ பெரிய வீட்டில் பம்மை தவிர ஒருத்தவங்க கூட இல்லை. நீங்கள் தயங்கிக்கிட்டே ஜேகே பின்னாடி போகிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு ரூமை இஷ்யூ பண்ணிவிட்டு அவர் மாட்டுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷப்பாக போயிட்டாரு. திரும்பவும் டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் அவுட் ஆகி உங்களை திரும்பி பார்க்குறாரு. அப்போது அடியே சாப்பிட்டியா நீ அப்படின்னு கத்தி கேட்குறாரு. நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு திரும்ப எக்கி பார்த்துட்டு நோன்னு ஹெட் செக் பண்ணுறீங்க. அதுதான் கிச்சன், எல்லாமே இருக்கும். உனக்கு தெரிஞ்சதை செஞ்சு சாப்பிட்டுக்கோ, இல்லைனா ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்கும் அதை எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கோ. ஐ எம் ஆல்ரெடி டயர்ட், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்லீப்பி டோன் பேசிகிட்டே உள்ளே போயிட்டாரு. அப்போ நீங்கள் டயர்டா? எப்படி இல்லாமல் இருக்கும்? ஒருத்தரா 2 பேரா? ஒரு நாளுக்கு 10-5 கணக்கே இல்லாமல் கொண்டுட்டு இருக்க. டயர்ட் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு ரூமுக்கு போகிறீங்க. வித்தின் 1 hour செம்மையாக மழை பெய்யுது. நீங்கள் பெட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆஃப்டர் 15 minutes கரண்ட் கட் ஆகுது. ஸோ இட்ஸ் டைம் டு ட்ராப். உனக்கு இன்னைக்கு என் கையோடு சுட்டணும்டா அப்படின்னு ரூமை விட்டு வெளியில் ஜேகே ரூம் இருக்கிற இடத்துக்கு போகிறீங்க. மெதுவாக டோர் நாப்பில் ஓப்பன் பண்ணுறதுக்கு கை வைக்கிறீங்க. உள்ளேயும் போகிறீங்க. பார்த்தா பெட்டில் ஜேகே இல்லை. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக திரும்பி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. ஸோ உங்கள் பேண்ட் பேக் சைடில் இருக்கிற கன்னை டைட்டாக பிடிச்சிக்கிட்டே ஷார்ப்பாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஒரு மின்னல் அடிக்குது. அந்த லைட்டு வெளிச்சத்தில் விட்டு உங்கள் அந்த ரூமில் அடிக்குது. சடனாக ஃபுல் பிளாக் ஆகிடுச்சு. அப்போ மின்னல் வரவும் உங்கள் முன்னாடி ரொம்ப க்ளோஸாக ஜேகே கட்டிட்டு மின்னல் அவங்க ஃபேஸை பார்த்ததும் பேக்ரவுண்ட் அட் அ டைமில் டெண்டர் சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு அள்ளு விட்டுருச்சு. சட்டனாக நடந்தது வரைக்கும் கண்ணை எங்கேயோ கீழே போட்டுட்டீங்க. ஸோ டக்குன்னு கீழே குடிஞ்சு அதை தேடிட்டுருக்கீங்க. தேடிக்கிட்டே இருக்கும்போது ஜேகே கை கட்டிக்கிட்டு உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. ஜேகே காலை டச் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஜேகே பிக் ஸ்மைலோட பிக் ஸ்மிக்கோட உங்களை பார்த்துட்ருக்காரு. வயன் சிங்கம் தெரியுமா? சிங்கம் அதாண்டி நாட்டுக்கே ராஜா, சாரி காட்டுக்கே ராஜா. அது எப்பவும் சிங்கிளாக தாண்டி இருக்கும். பிகாஸ் அதுக்கு பாதுகாப்புக்கு துணை தேவையில்லை. கொஞ்சமாக உங்ககிட்ட பெண்ட் பண்ணிக்கிட்டே பேசுகிறாரு. நீங்கள் கீழே உட்காந்துட்ருக்கீங்க. அது தனியாக இருந்தாலும் முதுகு ஃபுல்லாக கண்ணோட பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தில் முன்னாடி குத்துறவனை விட பின்னாடி குத்துறவன் அதிகம். அந்த சிங்கத்துக்கு அது தெரியும். அப்படி இருக்கும்போது சிங்கத்துக்கு சந்தேகம் வந்தாலோ இல்லை அந்த சிங்கத்தையே போட வந்தாலோ எதிரி ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள அந்த சிங்கம் 16 அடி எடுத்து வச்சு பாஞ்சு போய் போட்டு தள்ளிடும். அதனாலதான் அது காட்டுக்கே ராஜா. இப்போ ஜேகே உங்க கிட்ட பெண்ட் பண்ணி நிற்கிறாரு. இப்போ சொல்லு, அப்பேற்பட்ட சிங்கத்துக்கு கேவலம்
ஒரு பொம்பளை மானோட வாசம் கூட வாடி தெரியாம இருக்கும். என்னன்னு நினைச்சிட்டு வந்தேன் என்னை பத்தி? இவன் பொம்பளை பார்த்ததும் பொம்பளை உடம்பு பார்த்ததும் மயங்கி போட்டுன்னு போட்டுட்டு போயிடலான்னு நினச்சியோ? கன்னை எடுத்துட்டு உங்க தலையிலேயே பாயிண்ட் பண்றாரு. உங்க கன் தான் அது, ஜேகே கையில இருக்கு. கரண்ட் இல்லாததுக்கு அதுக்கும் ஜேகே பேசினதெல்லாம் கேட்டு பயத்துல உங்களுக்கு செம்மையா எடுத்துக்கிட்டது. அப்போ ஒரு ஹெவியான மின்னல் அடிக்குது. உங்க ஹெட்ல இருந்து ரோல் ஆகி ஒரே ஒரு துளி வேர்வை உங்க கழுத்திட்டு சிஸ்டுக்கு சென்டர்ல போயிட்டு இருக்கு. ஜேகே அதை பார்த்துட்டு கல் பண்ணிட்டே கீழே உட்கார்றாரு. இப்படியெல்லாம் டயலாக் பேசிட்டு பட்டு போடணும்னு தாண்டி நினைச்சேன். ஆனா ஏதோ ஒன்று ஒரு விஷயம் மட்டும் இடிக்குதே. யாருக்கிட்டையும் மயங்காத சிங்கம் தான். ஆனா இந்த ரெண்டு அப்படின்னு உங்க ஐய பார்த்துக்கிட்டு இதை பார்த்ததுக்கு அப்புறம் கொல்ல தோணலையே. உங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, சைலண்டாவே அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னடி நீ பெரிய சிபிசிஐடின்னு சொன்னாங்க, இப்படி ஒருத்த முன்னாடியே பேச்சு மூச்சு இல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்க. எனக்கே ட்ராப்பாடி. ஜேகே மொபைல் எடுத்து யாருக்கும் அவங்க ஆள்கிட்ட கால் பண்ணி பேசிட்டு கரண்ட் ஆன் பண்ண சொல்கிறாரு. கரண்ட் வந்ததும் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ரூம் சென்டரில் உட்காந்துட்ருக்கீங்க பயத்தில். இப்போ உயிர் உன் பதிலில் தான் இருக்குது. உன்னை என்ன பண்ணலாம்? போட்டுடலாமா விட்டுடலாம்? எங்கள் ஆளுங்களை என்ன பண்ணீங்க கோமா கேட்குறீங்க? தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேன். உனக்கே இந்த நிலமனா அவனுங்களை யோசிச்சு பாரு. இந்நேரம் ஹெவனுக்கே போயிடுப்பானுங்க. நீங்க உடனே ஜேகேவோட காலரை பிடிச்சிட்டு இன்னும் எவ்வளோ உயிரை தான் கொல்ல போற நீ சொல்லு. எதுக்கு பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிட்டு இருக்க ஜேகே? உன்னால எவ்வளோ உயிர் போயிட்டு இருக்கு தெரியுமா? நீ கொன்னவங்க மட்டும் சஃபர் பண்ணல, அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள சுத்தி நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்க. இங்க இதையுமே இல்லையா அப்படின்னு ஹார்ட்டை பாயிண்ட் பண்றீங்க. அதுல ஈரம்னு கொஞ்சமாவது இருக்கா? இதுதான் உயிரோட இருக்க வேண்டிய ஆளே இல்லடா அப்படின்னு டேபிள் மேல இருக்கிற நைஃப் எடுத்து ஜேகேவை குத்த போறீங்க. அதுக்குள்ள ஜேகே கூலா உங்க ஹேண்டை பிடிச்சி அழகா ஹேண்டில் பண்றாரு. உங்களை பேக்கப் பண்ண மாதிரி திருப்பி நிக்க வச்சுட்டு சோ 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 என்னடி இதானா? உன்னை எவ்வளோ பெரிய ஆளுன்னு நினச்சேன். கொஞ்சமாச்சும் மூலன்னு கொஞ்சம் இருக்கும்னு நினச்சேன். உன்னே நான் எப்படி சிபிசி ஏடியாக்கணானுங்க இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிட்டுன்னு கத்தியை பிடிங்கி தூக்கி போடுறாரு. டைட்டாக பிடிக்கிறாரு உங்களை. என்ன பண்ணுற? விட்டு போ, என்னை விட்டு, நீ விட்டுன்னு சொல்லும்போது தான் அவனை இன்னும் டைட்டாக பிடிக்கணும்னு தோணுதுன்ட்டு இன்னும் டைட் பண்ணுறாரு. தள்ளி போ ஜேகே, எனக்கு அருவருப்பாக இருக்கு. எனக்கு இதுக்கு நீ பேசாம என்ன கொண்டுடலாம். எது அருவருப்பா இருக்கா அப்படின்னு எக்ஸ்ட்ரீம் லெவல் கோவத்துக்கு போறாரு. என்னடி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப துள்ளுற, நான் தொட்ட அருவருப்பா இருக்கா உனக்கு? இதுக்கே நீ செத்து போயிடலாம்னு தோணுதா? அப்போனா அவ்வளோ ஈஸியாக ஒன்று கொல்லக்கூடாதே அப்படின்னு பெட் மேலே தள்ளுறாரு. டோன்ட் டேர் டு டூ திஸ். மரியாதையாக என்னை விட்டுடு, இல்லை கொண்டுடு, இப்படி பண்ணாத. நீ கோவப்படாதடி, அப்போதான் எனக்கு இன்னும் ஹைப்பா ஏறுது. இப்படி நீ ஒரு பொண்ணா நான் பார்த்ததே இல்லைன்னு வச்சுக்கோயேன். பொண்ணா நீ ஜான்சி ராணிக்கே டஃப் கொடுப்ப போல என்கிட்ட எகிற. என்னை கண்ட 10 அடி பின்னாடி நிப்பாளுக. ஆனா நீ சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு உங்க ஹேரை டைட்டா ஹோல்ட் பண்றாரு. ஜஸ்ட் ஷூட் மீ. இரு ஏண்டி பறக்கிற? யார் இப்போ விடுறேன்னு சொன்ன? என் வீட்டுக்குள்ள இதுவரை ஒரு காக்கா குருவி கூட விட்டதில்லை. முதல்ல வந்தது நீ தான். இந்த ஜேகே வீட்டுக்குள்ள வந்து என்ன ஆகும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல அப்படின்னு பெல்ட்டை ரிமூவ் பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட வராரு. நீங்க பெட்ல பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. கரெக்டா டேஷ்போர்ட்ல ஹிட்டாகி உட்காந்துருக்கீங்க. ஜேகே உங்க ஹேண்ட பெல்ட் வச்சு கட்டிட்டு உங்க கூட இன்டர் கோர்ஸ்ல இருக்காரு. வித்தவுட் யுவர் கன்சர்ன் ஆஃப்டர் 2, 3, 4 ரவுண்ட்ஸ் அவர் ஆசை தீர அவங்கள பண்ணிகிட்டே இருக்காரு. ஸ்டார்டிங் டு எண்ட் வர உங்ககிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனும் இல்லை. பலியில் கத்துனதை தவிர
அவரும் எதையும் எதிர்பார்க்கல. ஃபைனலி மார்னிங் ஒரு 5 o'clock இருக்கும் மார்னிங். நீங்கள் கண்ணில் தண்ணீரோட ஜேகேவை பார்க்குறீங்க. அவர் பேண்ட் போட்டுக்கிட்டே உங்களை பார்த்து அப்படின்னு சைன் பண்ணுறாரு. நீங்கள் பார்க்கிய விரத்த மாதிரி பார்த்துட்டு படுத்துட்ருக்கீங்க. ஜேகே கண் எடுக்கிறாரு. நீங்கள் ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் பார்க்குறீங்க. அடுத்து என்னென்னு இருக்க போகுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ டைட்டாக ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்கள் 24 years லைஃப் எல்லாம் ரீகால் ஆகுது. ஸ்கூல் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தது, யூனிவர்சிட்டி ஹோல்டர், யூபிஎஸ்சி ரேங்க்கு, இவ்வளோ நாள் கண்டுபிடிச்ச கேஸ், அவார்ட், ரிவார்டு, உங்கள் ஃபேமிலி, பெட், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட மெமரிஸும் உங்களுக்கு அப்படி டக்கு 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 டக்குன்னு ஒரு 7 minutes ஃப்ளாஷ் ஆகுது. ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பெயின், பட் ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ண ஜேகே குட் பை ஸ்வீட் ஹார்ட் அப்படின்றாரு. அவ்வளோதாண்டா, இதோட 1 shot முடியுது. ஐ ஹோப் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஆர்மீஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். See you in another shot.